ஐயா ஒரு கேள்விங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா இப்போ நம்மகிட்ட நிறைய பேர் வாசி மந்திரம் வாங்குறாங்க. நம்ம அவங்க வாங்கும்போது நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க தினமும் 2 மணி நேரம் உச்சாரணம் பண்ணிட்டே இருந்தா நீங்க உயிர் விட்ட பிறகும் உடனே இன்னொரு மனித பிறவி தான் கிடைக்கும் மாதிரி சொல்லியிருக்கோம். ஆனா சில பேர் வாசி மந்திரம் வாங்கி வச்சுக்கிறாங்க, சொல்லவே இல்லை. அவங்களுக்கு என்ன ஆகும் ஐயா? ஐயா வாசி மந்திரம் வாங்கிட்டோம், நாங்க எங்களுக்கு சொல்றதுக்கு டைம் இல்லை, நாங்க சொல்லவும் மாட்டோம் அப்படின்னு சொன்னா அது அவங்களுடைய அறியாமை. அவங்க உயிரை அவங்க வணங்கலன்னா அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க உயிர் தான் அவங்க உடலையும் காப்பாற்றணும், அவங்க உயிரையும் அது காப்பாற்றணும். அந்த உயிரை அந்த உடல் வணங்கும் போதுதான் அந்த உயிரை அது காப்பாற்றும், அந்த உடல் அது காப்பாற்றும். இல்லைன்னா காப்பாற்ற முடியாது. அதால கடைசி நிமிஷத்தில் சங்கரா நடக்காது. அதுக்கு தான் உயிரோட இருக்கும் போதே அதை செஞ்சிருங்கன்னு நான் சொல்றேன். குருவை வணங்கிருங்க, வாசியை வணங்கிருங்க, வாசி மந்திரம் வாங்கினீங்கன்னா வாசி மந்திரத்தை சொல்லிடுங்க, சொல்லாம இருக்காதீங்க. எவ்வளவோ இந்த வாயால இந்த உதடால என்னென்னவோ பேசணும். ஒரு நாளைக்கு எப்படியோ பேசணும்ல. இந்த உடலால இந்த உதடாலையும் இந்த நாவாலையும் எத்தனையோ துஷ்ட வார்த்தைகள் பேசும், எத்தனையோ நல்ல வார்த்தைகளும் பேசணும், எத்தனையோ தேவையில்லாத விஷயங்களையும் பேசணும். அப்படி பேசும்போது நம்ம உயிருக்கான ஒரு பேச்ச ஒரு 2 மணி நேரம் பேசுறதுல என்ன தப்பு? உயிரை உச்சரிக்கிறதுல என்ன தப்பு? அதையே அவங்க செய்ய முடியலன்னா மற்றதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? அதனாலதான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது அதை சொல்லுங்க, 2 மணி நேரமாவது அதை சொல்லுங்கன்னு நம்ம சொல்றோம். அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாதான் கண்டிப்பா அவங்க மேல்நிலை அடைய முடியும். இல்லைன்னா குருவே கையில இருந்து குருவே கூட இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இதை அஸ்ட்ராலஜிலேயே நிறைய விஷயம் சொல்லுவாங்க. குரு இருக்கும் இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவான அந்த வாசி மந்திரத்தை ஒருத்தருக்கு நம்ம கொடுத்துட்டோம், அதை அவர் வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஆனா குரு இருக்கும் இடம் பால் தான். அவர் வாங்கி வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாருன்னா அவர் பாலா போற ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு தான் கணிப்பாரு. குரு பார்வை கிடைக்காது. குரு இருக்கும் இடம் பால், பார்க்கும் இடம் சுபிக்ஷம். அப்ப குரு எப்படி பார்ப்பாரு? குருவான அந்த சுருமுன நாடி எப்படி உங்களை பார்க்கும்? உங்க உடலை, உங்க ஐம்புலன்களை எப்படி அது பார்க்கும்? நீங்க அந்த ஐம்புலன்கள் மூலியமா அதை உச்சரிக்கும் போதுதான் அது பார்க்கும். உச்சரிக்காத போது எப்படி பார்க்கும்? பார்க்காது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் நமக்குள்ள அந்த சுருமுன நாடி வந்துகிட்டே இருக்கு, சுருமுன நாடி அறிஞ்சிக்கிட்டே இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த சுருமுன நாடியான அந்த குரு நமக்குள்ள எப்பொழுதும் செயல்பட்டுட்டே இருக்காரு. அந்த குருவை நீங்க எப்ப வணங்கினாலும் உங்களை பார்ப்பாரு. எல்லாரும் தூங்குற நேரத்துல நீங்க வணங்கினாலும் உங்களை பார்ப்பாரு. நீங்களே தூங்கின நேரத்துல உங்களை அனிச்சையா நீங்க அதை வணங்கிட்டே தூங்கிடுறீங்க. அதுக்கப்புறமும் நீங்க அதை உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க மனசுல, அப்பையும் உங்களை பார்ப்பாரு. என்னடா நம்ம தூங்குறோமே, இப்ப நம்மளை குரு பார்ப்பாரா? அப்பையும் பார்ப்பாரு. அதே நினைப்புல நீங்க இருந்தீங்கன்னா பார்ப்பாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதனால சுல்மன நாடியான அந்த குரு தான், வாசி மந்திரம் தான் வாங்கிட்டு சும்மா இருந்தா அது வேலைக்கு ஆகாது. அதை நீங்க தான் உச்சாரணம் பண்ணணும், நீங்க தான் பேசணும். ஐயா உங்க பேர் என்னன்னா நீங்க தான் சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னா உங்க பேர் என்னன்னே தெரியாது. ஏன் சிவப்பு தொப்பி இப்படி வா அப்படிதான் சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? அது மாதிரி நீங்க உங்க வாசி மந்திரத்தை வாங்கிட்டீங்க, அந்த வாசி மந்திரத்தை நீங்க உச்சாரணம் பண்ணாதான் அந்த குருக்கு கேட்கும். அந்த குரு உங்களை பார்ப்பாரு. அப்பதான் கொல்லா நெறிய குருவர்கள் நெறின்னு அவர் உங்களை உயிரை வெளியில விடாம பிடிச்சு வைப்பாரு. அப்ப பிடிச்சு வைக்க ஆயுள் அதிகமாகும், பிடிச்சு வைக்க உடல் ஆரோக்கியமாகும். இதெல்லாம் தொட்டு வர்றது ஆயுள் இல்லாம உடல் ஆரோக்கியமாகுது. அப்ப ஆயுள் இல்லாம நீ சம்பாதிக்க முடியாது. ஆயுள் இல்லாம உன்னுடைய பணம்லாம் உனக்கு வராது. நீ வெல்த்தா இருக்க முடியாது ஆயுள் இல்லாம. அதனால இது எல்லாமே ஒன்று தொட்டு வர்றது. அதை விடக்கூடாது. அதை நல்லா புடிச்சுக்கணும். அதுதான் உண்மை. இது சித்தர்பாகன் நிறைய சொல்லவடையில சொல்லியிருப்பாங்க, நிறைய விஷயத்துல சொல்லியிருப்பாங்க அவங்க எழுதுனதுல. குரங்கு இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு தாவும், அந்த மரத்துல இருந்து இந்த மரத்துக்கு தாவும், எங்கெங்கயோ தாவி போவோம். ஆனாலும் அந்த குரங்கு குட்டி சிக்கனை பற்றுக்கும் அந்த அம்மாவை. அந்த மாதிரி நீ எங்கெங்க போனாலும் இந்த வாசி மந்திரத்தை சிக்கனை பிடிச்சிக்கோன்னு சொல்லுவாரு. குரங்கு குட்டி போல பிடிச்சிக்கணும்னு சித்தர்பாகன் நிறைய பாடல்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிடிச்சிக்கணும். நம்ம தான் பிடிச்சிக்கணும். அதை பிடிச்சிக்கிட்டாதான் தாயோட அந்த குரங்கு பயணிக்க முடியும். ஏதாவது ஒரு இடத்துல விழுந்துருச்சுன்னா தாயோட எப்படி பயணிக்க முடியும்? அது மாதிரி நம்ம வாசியான அந்த மந்திரமான அந்த குருவை நாம தான் பிடிச்சிக்கணும். வாங்கிட்டு நான் அப்படி ஓரம் வச்சுட்டு நான் பாட்டு கம்முன்னு இருப்பேன், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அது நம்மளை மதிக்கிறதவங்களோ இல்லையோ அது அடுத்த விஷயம். ஆனா அவங்க உயிரையே மதிக்கல. ஒருத்தன் உயிரையே மதிக்கலன்னா
அவன் உடலையும் மதிக்கலன்னு அர்த்தம், அவனை சார்ந்தவங்க யாரையுமே மதிக்கலன்னு அர்த்தம். அவன் தாய் தந்தையை மதிக்கல, அவன் குழந்தை குட்டிகளை மதிக்கல, இந்த சமுதாயத்தை மதிக்கல, எதையுமே மதிக்கலன்னு அர்த்தம். உயிரை மதிக்கலாம். ஏன்னா உயிர் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். உயிர் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நாய் கூட தெரியும். செத்து போனா நம்ம ஆசைக்க மாட்டோம். ஆனா அறிவு படித்த மனுஷனுக்கு தெரியாதா? அந்த உயிரையே கையில கொடுத்துடும். அந்த உயிரையும் நான் வணங்க மாட்டேன் அப்படின்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. உயிரை கொடுத்துதான் காப்பாற்ற முடியும். அதுதான் நம்ம வேலை. நாம செய்யறது என்ன? அகத்தியர் வாசியோகம் சேனல் நாம செய்யறது என்ன? அடுத்தவருடைய உயிரை அடையாளம் காட்டுறோம், அடுத்தவருடைய இறைவனை அடையாளம் காட்டுறோம், அடுத்தவருடைய குருவை அடையாளம் காட்டுறோம். அதை புடிச்சுக்கோங்க, அதுவே உங்களை எல்லாத்துலயும் வழிநடத்திடும் சொல்லணும். நம்ம புடிச்சுக்கோங்கன்னு சொல்லணும். அதை அவங்க ஒரு நாளும் ஜபம் பண்ணணும்னு சொல்லுவோம். ஜபம் பண்றீங்களான்னு திரும்ப கேட்போம். எல்லாமே பண்ணுவோம். ஆனா அவங்க தான் அதை செய்யணும். அவங்க உயிரை மேல்நிலைப்படுத்தணும்னா அவங்க தான் செய்யணும். சும்மா ஜிம்முக்கு போயிட்டு வந்தா உடம்பு ஏறிடாது. ஜிம்முக்கு போய் அவர் எக்ஸசைஸ் பண்ணாதான் அவர் உடம்பு ஏறும். அது மாதிரி அவர் உயிரை அவர் வணங்கி அவர் உயிருக்குரிய அந்த வாசி மந்திரத்தை அவர் ஜெபம் பண்ணாதான் அவர் நல்லா இருக்க முடியும். நமக்கு ஒண்ணும் கிடையாது. அவர் வாங்கிட்டு சும்மா போட்டு வச்சா நமக்கு ஒண்ணும் அதுல கவலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவர் சொன்னாலுமே அவர் உயிரை வணங்கினாலுமே நமக்கு ஒண்ணும் வரப்போறது இல்லை. அவருக்கு தான் எல்லாம் கிடைக்கும். அவருக்கு தான் அந்த பெனிஃபிட். அந்த உண்மையான பெனிஃபிட் அவர் அடையணுன்றதுக்காகத்தான் அவருடைய உண்மையான உயிருடைய ஓட்டத்தை தெரிஞ்சு அதுக்கேற்ப நம்ம வாசி மந்திரத்தை தீட்சை பண்ணி அவர் கொடுக்கணும். அப்ப அவரு தான் அதை புரிஞ்சுக்கணும். எத்தனை ஜென்மமா கடந்து வந்த வாசி இந்த அவருடைய உடலுக்காக வயசரியும், அவருடைய உயிரான அந்த வாசிக்குத்தான் வயசரியும். அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தான் புரிஞ்சுக்கிட்டு அந்த உயிரை தலை மேல தூக்கி வச்சு வணங்கணும். வாசியோக பயிற்சி பண்ணி தலை மேல தூக்கி வச்சா சந்தோஷம். இப்ப நான் தான் அதான் பண்ணியிருக்கேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு வாசியோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு வாசியோக பயிற்சி தான் இறைவன் அடையக்கூடிய வழின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணி குருவின் பாதத்தை வணங்கி அதை வாசியோக பயிற்சியா பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி எழுப்பி என்னுடைய ஓரங்கள சுவாசமான என் இறைவனோடு அதை போய் சேர்த்துட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் வாசியோக பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா பண்ணதான் செய்யலாம். இதை நிறுத்த யாராலையும் முடியாது. எப்படி பசியை நிறுத்த முடியாதோ அது மாதிரி உள்ளுக்குள்ள ஓடக்கூடிய அந்த உயிரின் அசைவை என்னதான் நிறுத்தி வச்சிருந்தாலும் அதை கண்டிப்பா கடைசி வரைக்கும் வணங்கிட்டே தான். இதுதான் மனித உடலுடைய இயற்கை, மனிதனின் இறைவன் இதுதான். இதெல்லாம் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். எப்பயுமே அலட்சியமா விடக்கூடாது ஆசைய. அதுதான் நிறைய செயல்படுது நம்ம உடல்ல. நாம செயல்படல அதுக்காக நாம ஒண்ணுமே செய்யல. இப்ப என்னோட வாசிக்காக நான் இப்படி கையாட்டல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கையாட்ட வைக்கிறதே வாசிதான். அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாசி இல்லைன்னா நான் கையாட்ட முடியாது. எனக்கு எல்லாரும் கையாட்டுவீங்க, நான் கம்முன்னு இருப்பேன். வாசி போயிடுச்சுன்னா இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி கையாட்டுற நீங்களும் ஒரு நாள் போயிடுவீங்க. அதையும் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. அதனால இருக்கும்போதே கையாட்டும் போதே அந்த வாசியையும் முடிச்சு வச்சுக்கோங்க. வாசியை வணங்கிக்கோங்க. வாசிதான் ஆதி மூலமானது. வாசிதான் குரு. வாசியை வணங்க தான் நீங்க தெய்வத்தை நோக்கி பயணிக்க முடியும். இதுதான் உண்மை. இதுதான் உண்மையான ஆன்மீகம். மீது எதுவுமே உண்மையான ஆன்மீகம் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்றதெல்லாம் மாயையின் வெளிப்பாடு, உருவத்தின் வெளிப்பாடு தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. உண்மையான ஆன்மீகம் தான் இதான். உன்னுடைய வாசி மந்திரம் தான் உண்மையானது. உன்னுடைய வாசி தான் ஆதி மூலமானது. இதை நல்லா எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க.